மைல்ட் ஃபுட் லைக் திஸ் அப்படிங்களா? ஓகே. புரிஞ்சுதுங்களா பிடிஎக்ஸ் மது? மெம்பர்ஷிப்பாக நிறையா பேர் வந்து தப்பாக பேசுகிறதும் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுமே இதனால தான். என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து அதனால தான் நிறையா பேர் தப்பாக இது பண்ணுறாங்க. இவங்களும் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. முதல்ல மெம்பர்ஷிப்லாம் புரிஞ்சுட்டு பண்ணணும், அவ்வளோதான். தௌஃபிக் ஹாய். அப்துல் ரஹீம் இப்போ தாங்க எனக்கும் புரிந்தது. அப்படிங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சேனலை. அப்படிங்கிறப்போ என்னையுமே நிறையா பேர் இருப்பாங்கல்ல. எப்படி இது அப்படி சப்போஸ் என்னை விட நிறையா இருந்தாலுமே அவங்களுக்குமே சில இது தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துக்குமே. மெம்பர்ஷிப்பு அப்பா. நந்தகோபால் நேட்டிவ் திருச்சிங்க, திருச்சி. கார்த்திகேயன் ஹாய். கார்த்திகேயன் ஹாய். சாப்பிட்டீங்களா? 11 சாப்பிட்டீங்களா? இன்னும் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலையே. மெசேஜஸ்லாம் வருதா என்னன்னு தெரியல. திடீர்னு ஹேங் ஆகிடுது வேறு. பிடிஎக்ஸ் மது புரிஞ்சது. ஆனால் ஒரு சில பெண்கள் பண்ணுற தப்பு எல்லா பெண்களையும் பாதிக்கின்றது. ஏனென்றால் 600 ரூபாய் மெம்பர்ஷிப் கோல்டு 1000 இது போன்று பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மெம்பர்ஷிப் பணத்திற்காக. அப்படிங்களா? ஆமாங்க, நிறையா பேர் பண்ணுறாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அது அவங்கவுங்க விருப்பம். சில இதில் வந்து 5000 6000லாம் கூட பார்த்துருக்கேன் நான். அப்பாடி அப்படின்னு ஷாக் ஆகிடுவேன். அந்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் வாங்குறவங்க இருக்கட்டும், தப்பு இல்லை. நான் வாங்கட்டும் தாராளமாக, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது யூடியூப்ன்றது எதுக்குன்னா, ஒரு சாமானியவங்களும் வந்து யூஸ் பண்ணுறது தான் யூடியூப்பு. அப்படிங்கிறப்போ வந்து அவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து அந்த வீடியோ பார்க்குற அளவுக்கு அவங்க வந்து கேப்பபிளான்னு பார்க்கணும். அப்படி இருந்தாலுமே கூட நார்மலாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு நீங்கள் போட வேணாம்னு சொல்லலை, மெம்பர்ஷிப் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒரு அளவுக்கு மேலே அமௌண்ட்டு போகிறப்போ அவங்க சாமானிய மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க? இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன். இப்போ நானே ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து இந்த வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். என்னைய பொறுத்தவரை இப்படி தான் யோசிப்பேன். ஆனால் சில பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்கள தொடர்ந்துக்கிட்டு இருக்கவங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த வீடியோவில் என்ன போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே, பார்ப்போமே, அமௌண்ட் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போம், ஒரு தடவை தானே அப்படிங்கிற மாதிரி வாங்குறவங்களும் இருப்பாங்க. நம்மளால் முடியலைன்னா கூட அந்த அமௌண்ட் எதாவது ரெடி பண்ணி கூட அப்படிலாம் பார்க்குறவங்களும் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு ஒரு ரேட் போடலாம். ஆனால் ரொம்பலாம் போடுறது ரொம்ப என்ன சொல்கிறது, மனசாட்சிப்படி போடணும், அவ்வளோதான் நான் நினைக்கிறது. இப்போ எனக்கே மெம்பர்ஷிப் வந்தால் கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 30 தாண்டாது. என் மைண்ட் செட் நான் அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுட்டேன். நமக்கு எவ்வளோ ரீச் ஆனாலும் சரி, இதன் மேலே நம்ம தாண்டக்கூடாது. இது அவ்வளோ ஒரு இதே கிடையாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நான் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்றதை மட்டும் சொல்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். அதாவது வந்து இப்போது நடிக்கிறவங்க ஹீரோயின்லாம் எவ்வளோ ஹை லெவலில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட படத்தை பார்க்குறதுக்கே நம்ம வந்து ஒரு 200 300 அந்த ரேஞ்சு தான் செலவு பண்ணுறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அது குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, எல்லாரையுமே. அதாவது மோஸ்ட்லி நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, அது அவங்கவுங்க விருப்பன்றதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நந்தகோபால் ஐயம் கீழக்கரை அப்படிங்களா? ஓகேங்க. சண்முகம் ஹாய் அக்கா. ஹாய்ங்க. சூர்யா ஹாய். சூர்யா. சண்முகம் ஹாய். ஹாய். பாரத் ஹாய்.